நாம் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. இன்றைக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய தருணத்தில் குதிரை பேரம் நடந்ததாக இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் அத்தனை பேருமே சொல்லும் பொழுது, முதல்வர் அவர்களை சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள் என்பதை நிச்சயமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் பாஜக, பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் நடுநிலை வகிப்பதாக கூறி விலகி நின்ற நிலையில் ஆவேசமாக பேசிய விருதாச்சலம் தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா விஜயகாந்த் தமிழக சட்டப்பேரவையில் குதிரை பேரம் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டினார். முதல் முறையாக மனவேதனையோடு நான் பதிய வைக்கிறேன், இங்கு குதிரை பேரம் நடந்ததாக இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் அத்தனை பேருமே அதை சொல்லும் பொழுது, இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம், அதுவும் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அவையிலே இந்த முக்கியமான நாளில அதை பற்றி பேச வேண்டிய ஒரு நிலையை ஏற்பட்டதற்காக உண்மையில் நான் மனம் வேதனை அடைகிறேன். முதலமைச்சர் விஜய் வீட்டிற்குள் முகத்தை மூடியபடி சென்றவர் யார் என்று பிரேமலதா கேள்வி எழுப்பினார். முதல்வர் அவர்களை சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள் என்பதை நிச்சயமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலில் பிரேமலதா தெரிவித்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்காமல் பரிசீலிப்பதாக தெரிவித்த முதலமைச்சர் விஜய் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற பின்னர் பேசிய போது, இது குதிரை பேர அரசு அல்ல, குதிரை வேக அரசு என்று பதிலடி கொடுத்தார். குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்ற கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் நாள் எம்எல்ஏவாக பதவியேற்ற போது விஜயுடன் வணக்கம் வைத்து நட்பு பாராட்டிய பிரேமலதா அடுத்த நாளே ருத்ரபானதற்கு முக்கிய காரணம் விஜய் தன்னை தவிர்த்து மற்ற அரசியல் தலைவர்களையெல்லாம் தேடிச் சென்று சந்தித்ததுதான் என்று சொல்லப்படுகிறது. திமுக கூட்டணியில் அனைத்து கட்சிகளிடமும் ஆதரவு கேட்ட விஜய் தரப்பு தேமுதிகவை தவிர்த்தது. திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்களையெல்லாம் வீடு தேடி போய் சந்தித்த விஜய் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவை சந்திக்கவில்லை என்பது மற்றும் ஒரு காரணம். திங்கட்கிழமை விஜய் தன்னை சந்திக்க வருவார் என்று காலையில் கோயம்பேடு கட்சி அலுவலகத்திலும் மாலையில் சாலிகிராமத்தில் உள்ள வீட்டுக்கு வருவார் என்றும் பிரேமலதா காத்திருந்து ஏமாற்றம் அடைந்ததால் இந்த ஆவேச பேச்சு என்று கூறப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.